அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 7 கவிதை பேழை. தேயிலை தோட்ட பாட்டு. முகமது ராவுத்தர். 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் வஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தனர். துன்பக்கேணியில் அகப்பட்டவராயினர். விளிம்பு நிலை வாழ்வு துயரம் தோய்ந்தது. அவர் விம்மி விம்மி அழுத குரலை காற்று கேட்டிருக்கலாம். தஞ்சமும் இல்லாத அவர்கள் நிலையை பாரதி பாடினார். வெகு ஜனங்களிடையே கும்மி பாடல்களாக வந்த இத்தகைய சிறு நூல்கள் இத்துயரத்தை பேசின. கும்மி. ஆதியிலே நமதிந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கிக் குடிகொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்தே நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடிட அரஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வமளிந்த திருநாடு. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நம் இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடுமத்தியில் வந்து குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போர் செய்ததினால் உன்று பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினோம். வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டி சொட்டி நம்மை ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே ஒன்றுக்கு 10 100,000 ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய் பற்றுவரவு குறிப்பு பேரேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவும் இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அக்கறை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்ந்திடுவார். உண்ண உணவுக்கும் முள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ? ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சோதரி காலினி மேல் இந்த பூததையை இல்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர். இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும் இல்லா குறையெனவே இன்றேனும் கண்டுங்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே. நூல்வெளி. நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்ட பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டவை. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள் கதை பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர். பல்வேறு பொருட்கள் பற்றிய இவ்வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில் பெரிய எழுத்தில் மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன. வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெரு பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன. செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத
சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருட்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் பாடுபொருள்கள் ஆக்கின. நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மிப்படைகள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்தளப்பட்டவை. நன்றி.